ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவி வந்து ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி நம்ம சோனியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான். அந்த டப்பிங் எப்படி இருக்குன்ற ஒரு ஒப்பீனியன் மாதிரியான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் டப்பிங் ஜுஜுட்சு கைசனுக்கு பண்ணது யார் அப்படின்னா நம்ம கிரன்ச்சி ரோல் தான். அவங்க வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி வேறு லெவலான ஒரு குவாலிட்டியில் எல்லா கேரக்டரோட வாய்ஸுமே கரெக்டாக செலக்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. நிறைய பேர் அனிமே ஃபேன்ஸ் வந்து ஜுஜுட்சு கைசன் வந்து தமிழ் டப் வந்ததுக்கப்புறம் பார்த்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நருட்டோக்கு எப்படி ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கோ, ஜுஜுட்சு கைசனுக்குமே தமிழ் டப் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபேன் பேஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தது எந்த டப்பிங் அப்படின்னா நம்ம கிரன்ச்சி ரோல் டப்பிங் தான். இதில் என்ன பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம சோனி ஐ சேனல் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற ரைட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க திருப்பி டப் பண்ணி சீசன் 1 அண்ட் 2 ரிலீஸ் பண்ணாங்க டிவியில். இப்போ என்னன்னா 2 தமிழ் டப்பிங் ஆப்ஷன் நமக்கு இருக்கு. கிரன்ச்சி ரோல்ல ஒன்று இருக்கு, சோனி ஐல ஒன்று இருக்கு. கிரன்ச்சி ரோல்ல உள்ளது ரொம்ப குவாலிட்டியா அஃபிஷியலான டப் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஜுஜுட்சு கைசன் டீமே டப் பண்ண மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்கும். நம்ம சோனி ஐ வந்து ஏனாதானோன்னு ஒரு ஃபேன் டப் மாதிரி தான் இருக்கும். அந்த சீசன் 1 அண்ட் 2 மட்டும் தான் நான் சொல்கிறேன். பட் இந்த ஜீரோ மூவியை கம்பேர் பண்ணும்போது அந்த சீசன் 1 அண்ட் 2ல பண்ண டப்பிங் எவ்வளவோ பரவாயில்லடா சாமின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நான் போன வீடியோவில் நான் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 அண்ட் 2 தமிழ் டப்பில் வரப்போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி இந்த ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவியை பற்றி பேசுங்க ப்ரோ, டப்பிங் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் மேக் பண்ணுறதே. எனக்கும் அதை பற்றி பேசணும்னு ஆசை இருந்தது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தேன். சரி வந்து சீசன் 3 வரப்போகுது, நம்ம போய் ஒரு ரீவாச் பண்ணலாம், அதாவது ஜுஜுட்சு கைசனே ரீவாச் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் அந்த ஜீரோ மூவி அந்த யூட்டா கேரக்டர் அதில் தானே நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. சீசன் 3லையும் யூட்டா கேரக்டர் வரான். சரி நம்ம அந்த ஜீரோ மூவியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது தான் இவங்க வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. சரி ஓகே, ஜாப்பனீஸில் பார்க்குறத விட தமிழ் டப்பிங்கில் பார்த்தா என்ன தப்புன்ற மாதிரி தான் நான் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். என்ன பிரச்சனைனா, போனோடனே எனக்கு மூஞ்சில் அடிச்சிருச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பிளெண்ட் பண்ணி, அதாவது டைலாக் போயிட்டே இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போகும், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்லா கொடுக்கணும். அதுதான் வந்து டப்பிங்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கிற இடத்துல கூட அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு டைலாகை மட்டும் வச்சுருக்காங்க. இல்லைன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப சவுண்டாக வச்சுட்டு டைலாக் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நிறைய கேவலமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஆக்டர்ஸ் வந்து ஏனோ தானோன்னு, அதாவது வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும், இந்த சீசன் 3 வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து டப் பண்ண மாதிரி இருக்கும். அவசர அவசரமாக பண்ணுவாங்கல்ல, ஒரு பொறுமையாக அதை ரசித்து ருசித்து பண்ணாமல் சும்மா ஆடியன்ஸுக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும், நமக்கு டிஆர்பி ஏறணும் அப்படின்ட்டு ஒரு ஏனாதானோன்னு பண்ண ஒரு டப்பிங் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு சும்மா நான் வந்து ரீமைண்ட் பண்ணி பார்த்தேன்ப்பா. ஒரு போர்ஷன் மட்டும் டக்குன்னு ஒரு சீன் வந்தது. எந்த சீன்னா, நம்ம கிளைமேக்ஸில் நம்ம யூட்டாலாம் ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் தூக்கிட்டு வருவான். அந்த சீனை நான் பார்க்கும்போதே அந்த வாய்ஸே வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்குன்னு நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை தப்பு சொல்லலை. அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் செலக்ட் பண்ணலை. அண்ட் அவங்க மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிஜிஎம் சவுண்டை கூட்டி வைக்கிறது, சவுண்டை ஃபுல்லாக குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது நமக்கு மூஞ்சில் அடிக்குது. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், எதுக்குடா இதை பண்ணுறீங்க? நீங்கள் டப் பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒழுங்காக பண்ணுங்க, இல்லைனா பண்ணவே கூடாது. அதான நியாயம். சும்மா ஏனோ தானோன்னு அவங்க பண்ணணும்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வந்துருச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. சரி அதை ஷேர் பண்ணுவோம் என்ன இந்த வீடியோ. இப்போ என்னன்னா, இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ப்பா. கிரன்ச்சி ரோல் கூட கொலாப் பண்ணி அவங்க டப் பண்ணியிருக்கலாம். அப்போ குவாலிட்டி நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன். அது உங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஏற்றுக்க முடியலைனாலும் அதுதான் உண்மை. என்னென்னா, சோனியாய் பண்ண உருப்படியான டப்பிங் அனிமேவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டப்பிங் தான், நம்ம நருட்டோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நருட்டோ டப்பிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுப்பா. நான் வந்து கிளாசிக் வந்து ரீவாச் பண்ணேன், தமிழில் தான் பண்ணேன். நல்லா இருந்தது. அதில் குறை சொல்லவே முடியாது. நருட்டோவோட வாய்ஸாக இருக்கட்டும், எல்லா கேரக்டரோட வாய்ஸுமே நல்லா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் இந்த நருட்டோ அவங்களுக்கு கொடுத்த சக்ஸஸ்க்கு அப்புறம் எந்த அனிமேவை வாங்குறது, எந்த அனிமேவை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுன்றது தெரியாமல் சும்மா ஏனாதானோ என்னத்தையாவது வாங்குவோம், என்னத்தையாவது டப் பண்ணுவோம், என்னத்தையாவது டிவியில் போடுவோன்ற மாதிரி அவங்க பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம், ஜீரோ மூவி டப்பிங் கேவலமாக இருக்குது, ஜீரோ மூவி டப்பிங் கேவலமாக இருக்குது. இத்தனைக்கும் அந்த வீடியோ வந்து ஒன் பஞ்ச் மேனோட வீடியோ, அது கமெண்ட்டில் இது வந்திருக்கு. எனக்கு அப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ என்னன்னா, ரொம்ப கேவலமா இருக்குங்க. நான் வந்து வீடியோல போட்டுருவேன். அதாவது இந்த கம்பேரிசன் போடுவேன் நான் ஃபர்ஸ்ட்லாம். அதாவது கிரன்ச்சி ரோல் டப்பிங் எப்படி இருக்கு, நம்ம சோனியா டப்பிங் எப்படி இருக்குன்னு பாருங்கன்ற மாதிரி நம்ம வீடியோலயே ஆட் பண்ணுவோம். அது இப்போ ஆட் பண்ண முடியாது. ஏன்னா சோனியா வந்து இப்போ நிறைய பேர் அப்படி பண்றதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அதனால நான் அதை பண்ண முடியாது. பட் ஆடியன்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க இது வரைக்கும் ஜுஜுட்சு கைசனே பார்க்கல,
இப்போ தான் ப்ரோ பார்க்க போகிறேன் அப்படின்னா, கிரன்ச்சிரோலில் சீசன் 1 இருக்குது, சீசன் 2 இருக்குது. அந்த டப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தமிழில் தான் பார்க்கணுன்னா கிரன்ச்சிரோலில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜீரோ மூவி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள். இங்கிலீஷ் ரொம்ப நார்மலான இங்கிலீஷில் இருக்கும். நார்மலாக புரியும். சப்டைட்டில் பார்க்கலன்னா கூட புரியும். நீங்கள் சப்டைட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே புரியும். இல்லை ப்ரோ எனக்கு இங்கிலீஷே எனக்கு வராது, தமிழில் தான் நான் பார்த்தாகணுன்னா, அது பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஜீரோ மூவி வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது ஒரு மாதிரி கேனான் மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, கேனான் ஃபில்லர்னு சொல்லுவாங்க. கேனானாவும் வச்சுக்கலாம், ஃபில்லராகவும் வச்சுக்கலாம். நம்ம பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு மூவி தான் நம்ம ஜுஜுட்சு கைசன் ஜீரோ. நீங்கள் வந்து கட்டாயமாக ஜுஜுட்சு கைசன் ஜீரோ பார்க்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் சோனியா அந்த டப்பிங் தான் பார்த்தாகணும். நீங்கள் தமிழில் மட்டும்தான் ப்ரோ பார்ப்பேன், ஆனாலும் எனக்கு அந்த மூவி பார்க்கணுன்னா சோனியா டப்பிங் தான் பார்த்தாகணும். இல்லை ப்ரோ நான் வந்து ஜாப்பனீஸில் தான் பார்ப்பேன், இப்போ சும்மா ரீவாச் பண்ணுறோமே, எதுக்கு நம்ம ஜாப்பனீஸில் பார்த்துட்டு தமிழில் பார்க்கலான்ற ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா வேண்டாம், நீங்கள் வந்து ஜாப்பனீஸ்லேயே போயிருங்க. ஏன்னா வந்து கிரன்ச்சிரோல் தமிழ் டப்பிங் பாருங்கள், இல்லைன்னா ஜாப்பனீஸில் பாருங்கள். இந்த சோனியா பக்கம் வந்துடாதீங்க, வெறுத்துருவீங்க. ஏன்னா நான் அந்த ஒரு சீன் பார்த்துட்டு எனக்குலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இவங்களுக்குலாம் டப்பிங் பண்ணுற சான்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபேன் டப் கூட நல்லா இருக்குமேடா அப்படின்ற ஒரு அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ வந்து வேண்டாம், நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லேயே பார்த்துருங்க. மேபி கிரன்ச்சிரோலில் பார்க்குறது ஓகே. இல்லை ப்ரோ நான் தமிழில் தான் பார்ப்பேன், எனக்கு புரியாது மற்ற எதுவுமே அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சோனியாவில் தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெறுத்துருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சோனியாவில் ஜீரோ மூவி பார்ப்பீங்க, ஓகேவா, சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது நமக்கு. அது அந்த டப்பிங் யார் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் டப்பிங்கு கிரன்ச்சிரோல் தான் பண்ணுவான், சோனியா பண்ண மாட்டான். கிரன்ச்சிரோல் பண்ணி முடிச்சு ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு தான் நம்ம சோனியா அதுக்கப்புறம் அந்த சீசன் 3 டப் பண்ணுவான். இப்போ உங்களுக்கு வந்து குழப்பம், ரொம்ப குழப்பம். இப்போ சீசன் 1 and 2 வந்து கிரன்ச்சிரோலில் நல்ல குவாலிட்டியில் நல்ல வாய்ஸ் ஆக்டர்ஸ் வச்சு இந்த கேரக்டருக்கு செட் ஆகிற வாய்ஸை செலக்ட் பண்ணி டப் பண்ணியிருப்பாங்க. அது 2 நீங்கள் பார்த்துருவீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜீரோ மூவிக்காக சரி வேறு வழியே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சோனியா தமிழ் டப்பிங் பார்க்கும்போது கேவலமாக இருக்குமா, சரி வேறு வழியே இல்லாமல் பார்த்துட்டோன்னு நினைப்பீங்க. சீசன் 3 வந்து திருப்பி நல்ல குவாலிட்டி டப்பிங்கில் பார்ப்பீங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு வாட்டியும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறீங்க. அது வேற ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, இது வேற ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதாவது கிரன்ச்சிரோலில் வந்து நம்ம யூஜி கேரக்டருக்கு ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, யூட்டா கேரக்டருக்கு ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, கோஜோக்கு ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. சோனியாவில் டோட்டலி வேற வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கிரன்ச்சிரோலில் பார்த்தது நல்லா இருக்கும், சோனியாவில் பார்த்தது கேவலமாக இருக்கும். நமக்கு வந்து இது கனெக்ட் ஆகாது, ஒரு மாதிரி ஏதோ ஏனோதானோன்னு நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஜுஜுட்சு கைசன் ஏனோதானோன்னு பார்க்குற மாதிரி ஒரு அனிமே கிடையாது, ரசித்து பார்க்கணும். ஸோ நீங்கள் தமிழ் தான் தெரியும் அப்படின்னா வேறு வழி இல்லை, அது ஒன்றும் பண்ண முடியாது தான். ஐம் வெரி சாரி. நான் இந்த அனிமே தமிழ் டப்பிங் கம்யூனிட்டி வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரே ஒரு விஷயந்தான், சோனியாய் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று பண்ணாங்க, நருட்டோ நல்லா பண்ணாங்கப்பா அப்படின்ற மாதிரி. இதில் எனக்கு என்ன ஒரு கோவம் ரொம்ப இருக்குது அப்படின்னா, இந்த சோனியாய் பண்ணுறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவன் நருட்டோன்னு ஒரு பெரிய அனிமேவை நல்லா டப் பண்ணிட்டான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கார்ட்டூன் நெட்வொர்க் நல்ல அனிமேவை நல்ல குவாலிட்டியில் டப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். ஒன் பீஸு, ஹண்டர் எக்ஸ் ஹண்டரு, அந்த மாதிரி. அதெல்லாம் நீங்கள் கேவலமாக இருக்குது, டப்பிங் நல்லா இல்லை, வாய்ஸ் சரியில்லை, மிக்சிங் நல்லா இல்லை, மியூசிக் சரியில்லைன்னு தேவையில்லாத ஒரு பொருளையெல்லாம் கிளப்பி விட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் இப்போ ஒன் பீஸையும் நிப்பாட்டி வச்சிட்டான், ஹண்டர் எக்ஸ் ஹண்டரையும் நிப்பாட்டி வச்சிட்டான். இதெல்லாம் தேவையா? அதாவது நீங்கள் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் அதில் திணிக்கக்கூடாது, காமனாக பேசணும், ஓகேவா? காமனாக இப்போ நீங்கள் இந்த ஜுஜுட்சு கைசன் ஜீரோ மூவி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. அதான் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் ஒன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸில் ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கோ இல்லை ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ஜாப்பனீஸில் பார்த்தவங்களுக்குமே அந்த தமிழ் டப்பிங் பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் இருக்கீங்களே, நம்ம ஜாப்பனீஸ் கம்யூனிட்டியை தான் சொல்கிறேன், ஜாப்பனீஸில் பார்த்துட்டு தமிழில் பார்த்தாலே அது ஒரு கேவலம், தமிழில் வந்தாலே அது வந்து ஒரு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அது தப்பு. கார்ட்டூன் நெட்வொர்க் நல்லா பண்ணாங்க, சோனியா இது கேவலமாக பண்ணுறாங்க. நீங்கள் இதையும் அடிப்பீங்க அதையும் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பட் அது தேவையில்லைங்கிறேன். நீங்கள் கேவலமாக இருந்தால் ஓகே, நல்லா இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் சஜஷனை சொல்லுங்கள், ஒப்பீனியனை சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருக்கிறதையும் அடிக்கிறீங்க, நல்லா இல்லாததையும் அடிக்கிறீங்க, தமிழில் பண்ணது உங்களுக்கு என்ன குத்தமா? நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பிரிவினை பார்க்குறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஜாப்பனீஸ் நல்லா இருக்கும் தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக தமிழ் டப்பிங் கேவலமாக இருக்குன்னுலாம் நீங்கள் பேசக்கூடாது, அது கரெக்டு தானே? ஏன்னா நல்லா இருக்கிறதையும் நீங்கள் கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ஒன் பீஸை ஸ்டாப் பண்ணி வச்ச மாதிரி, ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை ஸ்டாப் பண்ணி வச்ச மாதிரி சோனியா ஸ்டாப் பண்ணுவான்.
கிரன்ச்சி ரோல் ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்கே வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸில் பிடிக்குதா பார்த்துட்டு அமைதியாக போயிருங்க. தமிழ் பிடிக்கலையா, உங்களுக்கு ஏதோ வெஞ்சன்ஸ் இருக்கா, தமிழை பார்த்தாலே ஒரு மாதிரி எரியுதா, வயிறு எரியுதா, அப்படியே அமைதியாக இருந்துருங்களேன். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ்னு ஒரு வார்த்தை, அந்த தமிழ் டப்பிங்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்லே பார்க்குறீங்க. நீங்கள் உண்மையாகவே பாருங்கள். நல்லா இல்லைன்னா நீங்கள் உங்கள் சஜஷனை கொடுக்கலாம். நல்லா இருக்கிற அனிமேக்கும் கொடுத்து இந்த தமிழ் கம்யூனிட்டியே அழிக்க பார்க்காதீங்க. அதுதான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை புதுசாக வந்த வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே. சரி, இப்போ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஜுஜுட்சு கைசன் 0 மூவி தமிழ் டப் பண்ணிட்டாங்கப்பா. ஆனால் வந்து ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் படமாக அதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னால் உட்காரவே முடியல. நீங்கள் வந்து ப்ரோ எனக்கு அது புரியாது, ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் புரியாது அப்படின்னா வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் வந்து ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துருவாங்க. ஏன்னா பிஜிஎம் எல்லாமே ரொம்ப கேவலமாக சவுண்டை குறைச்சி வச்சுருக்காங்க. பட் ஜாப்பனீஸில் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துருங்க ப்ரோ. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து இந்த சோனி ஐ டப்பிங்கை பாருங்கள். அதுக்கப்புறம் கிரன்ச்சி ரோல் மேபி டப் பண்ணி விட்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சீசன் 3 வராதனால அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என் மனசுக்குள்ளே இருக்கிறத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நான் ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.